Example 9.14ல அந்த ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். As upload from the top of the 60 meter high lighthouse from the sea level, the angles of depressions of the two ships are 28 degree and 45 degree. If one of the ship is exactly behind the other on the same side of the lighthouse, find the distance between the two ships. Tan 28 degree equal to 0.5317 அப்படின்ட்டு அதிலே tan வேல்யூவை மென்ஷன் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா, லெட் அப்சர்வர் ஆன் த லைட் ஹவுஸ் சிடி, சிடின்றது லைட் ஹவுஸு. லைட் ஹவுஸ்லேருந்து ஒரு அப்சர்வர் என்ன செய்கிறாரு, டிப்ரெஷனில் பார்க்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாம் எலிவேஷன் சம்ஸு. இப்போ இருக்கிறது என்னது, டிப்ரெஷன். டிப்ரெஷன் சொல்லும்போது இப்படி ஆங்கிளை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ இப்படி ஆங்கிளை மென்ஷன் பண்ணும்போது இது நேராக டிப்ரெஷன் எவ்வளோ, 28 டிகிரி. இது அப்படியே 28 டிகிரி இங்கே வரும்போது இந்த ஷிப்பில் பட்டு இட் பிகேம் என் எலிவேஷனாக மாறுது. புரியுது இல்லைங்களா? இந்த கான்செப்டை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ லெட் த அப்சர்வர் ஆன் த லைட் ஹவுஸ் சிடி டு பி அட் டி. அப்போ சிடி இங்கேருந்து டியிலேருந்து அப்சர்வர் இருக்கார் பார்க்குறாரு. தென் ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் ஈக்குவல் டு 60 மீட்டர். அப்போ ஹைட் எவ்வளவு, 60 மீட்டர். அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். புரியுது இல்லைங்களா? ஃப்ரம் த டயக்ராம், இப்போ ஃப்ரம் ஒரு டயக்ராம் நம்ம எடுத்துக்கிறோம். ஆங்கிள் XDA. அப்போ எக்ஸ்ன்றது இது, டின்றது இது, ஏன்றது இது. புரியுது இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இது எக்ஸு நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லையா, எக்ஸு, இது டி, இது ஏ. அப்போது ஃப்ரம் த டயக்ராம் ஆங்கிள் XDA ஈக்குவல் டு எவ்வளவு, 28 டிகிரி. when the depression touches on the ground, automatically it became elevation ஆகும்போது அங்கே 28 டிகிரி இங்கேருந்து இந்த ஷிப்பை பார்த்த உடனே அந்த 28 டிகிரி எலிவேஷனாக மாறிடும். புரியுது இல்லைங்களா? இஸ் ஈக்குவல் டு டிஏசி, ஆங்கிள் டிஏசி அப்படின்னா என்ன அர்த்தம், டிஏசியாக மாறிடும். புரியுதுங்களா? டிப்ரெஷன் பிகேம் என் எலிவேஷன் ஆஃப் டிஏசியாக மாறிடும். அதேமாரியே XDB ரெண்டாவது ஷிப் ஒன்று இருக்குது. அந்த ஷிப்பை பார்க்கும்போதும் அதேமாரி XDA அது எவ்வளவு, 45 டிகிரி. டிப்ரெஷனில் 45னா டிப்ரெஷன் அப்படி மென்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? ஏரோ மார்க் 45 டிகிரி. அப்போ XDB அது எவ்வளோ டிகிரி வருது, வென் டச்சஸ் அந்த ஷிப்பை டச் ஆன உடனே அந்த சி லெவலில் இட் பிகேம் எலிவேஷனாக மாறும். டிப்ரெஷன் டச்சஸ் ஆன் த சி லெவல், ஆட்டோமேட்டிக்லி இட் பிகேம் எஸ் அன் எலிவேஷன். அதுதான் DBC. புரியுதுங்களா? இது ஆங்கிள் DBC, இது DAC, இது DBC. புரியுது இல்லைங்க? பாருங்கள், DBC எவ்வளோ, 45 டிகிரி. அதுதான் நம்மளுக்கு DBCயாக மாறிடும். புரியுது இல்லைங்களா? DBCயாக மாறிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இன் ரைட் ஆங்கிள் நம்ம அந்த டயக்ராமை இங்கே ஷார்ட்டாக நம்ம இங்கே போட்டுட்ருக்கோம் நம்மளுக்கு புரிதலுக்கு வேண்டி. இன் ரைட் ஆங்கிள், இப்போ ரைட் ஆங்கிள் வந்து நம்ம பார்க்குறோம் டிசிபின்றது ஒரு ரைட் ஆங்கிள் இல்லைங்களா? ஓகே, ஃபைன். அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டிப்ரெஷன் டச்சஸ் ஆன் த கிரவுண்ட் ஆர் த சி லெவல் இட் பிகேம் ஏ எலிவேஷன் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடுச்சு. அப்போது ஆங்கிள் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இது கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி. அப்போது ஆங்கிள் நம்மளுக்கு 45 டிகிரின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த 60 டிகிரின்றது ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் இல்லைங்களா? இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்கக்கூடியது இந்த சிபி உள்ள 45 டிகிரியில் இன்னொரு ஷிப்பை மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த சிபியில் இருக்கக்கூடிய, பியில் இருக்கக்கூடிய ஷிப்பு. அப்போது ஒரு இதில் கான்செப்டை மட்டும் நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். கிவன் ரிக்யர்மெண்ட், இது 60 டிகிரி ஆல்ரெடி டு பி த கிவன். நம்மளுக்கு ரிக்யர்மெண்ட் இந்த சிடி டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது என்ன கான்செப்ட் ட்ரிக்னாமெட்ரி இல்லைன்னா, ஆப்போசிட் சைட் பை நம்மளுக்கு என்னது, அட்ஜசன்ட் சைட் இல்லைங்களா? ஆப்போசிட் சைடை தான் நம்ம என்ன சொல்வோம், வி கால் இட் ஆஸ் அ பர்பண்டிகுலர் அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா? நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் இது என்னவா வருது, பர்பண்டிகுலராக வருது இல்லைங்களா? இதை நம்ம பர்பண்டிகுலர் மென்ஷன் பண்ணிடுறோம். இதை வந்து நம்ம என்னவா மென்ஷன் பண்ணிக்கிறோம், பேஸாக மென்ஷன் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? சி தான் வந்து நம்மளுக்கு ஹைபாட்டினஸாக மென்ஷன் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? டச்சஸ் ஆன் த கிரவுண்ட் அந்த கான்செப்ட் தான். அப்போ பர்பண்டிகுலர் டு பி கிவன் அண்ட் பேஸ் இட் இஸ் நாட் டு பி கிவன் அப்படின்னும் போது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் அது எந்த கான்செப்டில் வரும், given requirement அப்படின்போது 60 டிகிரி டு பி given, பட் சிபி இட் இஸ் டிஸ்டன்ஸ் நாட் டு பி given இல்லைங்களா? அப்போ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் அப்படின்னு சொல்லும்போது tan அப்படின்றது வரும். ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், பர்பண்டிகுலர் பை பேஸ். அப்போ பர்பண்டிகுலர் பை பேஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம், ஆப்போசிட் சைட் பை tan 45 டிகிரி இல்லைங்களா? டிகிரி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போது ஆப்போசிட் சைட் சொல்லும்போது டிசி,
இல்லைங்களா, அதுதான் பர்பண்டிகுலர். புரியுது இல்லைங்களா? இப்போ பர்பண்டிகுலர் டு பி எவ்வளவு டிசி 60 டிகிரி. ஓகே, 60 டிகிரி மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது பிசி. பிசி எவ்வளவு நம்மளுக்கு தெரியாது, அதுதான் நம்ம பேஸாக கன்சிடர் பண்ணுறோம். பேஸ் பிசி அப்படின்னு போட்டுரும். tan 45க்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு, ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேபிளில் பார்த்தா 45 டிகிரிக்கு எவ்வளோ வரும், 1ன்றது கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு டிசி பை பிசி. அப்போ டிசிக்கு பதில் தான் நம்ம 60 டிகிரி மென்ஷன் பண்ணிட்டோம், பிசிக்கு பதில் நமக்கு தெரியாது இல்லைங்களா, அந்த பிசியே போட்டுக்கிறோம். அப்படி பிசின்னா போட்டுக்கிறோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 1 இன்ட்டு பிசி, பிசி ஈக்குவல் டு 60 டிகிரி. அப்போ பிசி எவ்வளோ டிகிரி, அதுவும் 60 டிகிரி தான் வரும். புரியுது இல்லைங்களா? அப்போ லைட் ஹவுஸோட எவ்வளோ ஹைட் இருக்கோ அதே தான் அந்த ஃபஸ்ட்டு ஷிப் இருக்கிற டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தா ஒரு ரைட் ஆங்கிளில் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் மாரி போத் த சைட்ஸ் ஆர் டு பி ஈக்குவல் இஸ் இந்த ட்ரையாங்கிள் இல்லைங்களா, அப்படி கான்செப்டில் புரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷிப் இருக்கிறதுக்கும் அந்த ஹைட் ஆஃப் த டவர் இது லைட் ஹவுஸ் இருக்கிறதும் சேம் டிஸ்டன்ஸ் அப்படின்றது. அப்போ பிசி ஈக்குவல் டு 6 மீட்டர். அப்போ பேஸ் வந்து எவ்வளோ, ஃபஸ்ட்டு ஷிப்புக்கு எவ்வளோ 60 மீட்டர் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடுச்சு. அடுத்தது இன் ரைட் ட்ரையாங்கிள் டிசிஏ, டிசிஏ முதல்ல பார்த்தது நம்மளுக்கு என்ன பார்த்தோம், டிசிபி வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நம்மளுக்கு தேவையானது இது டிசிஏ ட்ரையாங்கிள். டிசிஏ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இது ஆப்போசிட் சைடு என்ன வரும், நம்மளுக்கு ஹைபாட்டினஸ் தான் வரும். இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், பர்பண்டிகுலராக எடுத்துக்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம என்னவாக எடுத்துக்கலாம், பேஸ் அப்படின்ற மாரி நம்ம எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போ ஏசி தான் நம்ம கண்டுபிடி, இதை பொறுத்தவரைக்கும் பேஸ்ன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ அது பேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் ஹைபாட்டினஸ் வருது, இங்கே பர்பண்டிகுலர்ன்றது இங்கே இருக்குது. ஓகே, இப்போ எது கொடுத்துருக்காங்க, எது கேட்குறாங்க அப்படின்னா த ஹைட் ஆஃப் த டவர், சாரி அந்த லைட் ஹவுஸ் வந்து நம்மளுக்கு என்னது டிசி, அது 60 மீட்டர் கொடுத்துருக்காங்க. கிவன் ரெக்யர்மெண்ட் எது, ஒரு ஹாஃப் கண்டுபிடிச்சிட்டோம். பிசி வந்து 60 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற ஏசியை மட்டும்தான் இப்போ கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா, அந்த ஏசியை தான் கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்மளுக்கு தெரியாது. இதை வந்து நம்ம எவ்வளோ இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், இங்கேருந்து ஒரு ஏரோ மார்க்கு, இங்கேருந்து என்ன செய்கிறாங்க, இந்த டிப்ரெஷனில் லைட் ஹவுஸுக்கு அந்த மேலேருந்து ஒருத்தர் கீழே பார்க்குறாரு, டிப்ரெஷனில் பார்க்குறாரு. இது டச்சஸ் அந்த சி லெவலில் டச் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்லி இட் பிகேமே என்னது எலிவேஷனாக மாறுது இல்லைங்களா. அதுதான் நம்ம முதலே பார்த்தோம். அந்த எலிவேஷன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்க்குறோம். இப்போ டேன் அப்படின்னா இது ஆப்போசிட் சைடு, இது ரிக்யர்மெண்ட் சைடு, அதனால் நம்மளுக்கு என்னது டேன் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. டேன் 28 டிகிரிக்கு 28 டிகிரி. ஆப்போசிட் சைடு என்னது டிசி, அதாவது பர்பண்டிகுலர். அப்புறம் ஏசிக்கு என்னது, ஹாஃப் தெரியும் ஹாஃப் தெரியாது. புரியுது இல்லைங்களா? அப்போ ஏசிக்கு வந்து ஏசின்னு நம்ம போட்டுக்கிறோம், அதனால் ஏசி அப்படியே போட்டுக்கலாம். இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம், கொடுத்துருக்கிறதுல tan 28 டிகிரிக்கு வேல்யூ ஆல்ரெடி நம்ம சம்மளையே ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. tan 28 டிகிரி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும், இங்கே பாருங்கள் tan 28 டிகிரிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.5317 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ இதை தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த வேல்யூக்கு தூக்கி போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இங்கே பாருங்கள் tan 28க்கு பதில் 0.5317 அப்படின்ற வேல்யூவை தூக்கி நம்ம போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு டிசிக்கு பதில் இங்கே எவ்வளோ இருக்குது 60, 60யை போட்டுக்கிறோம். ஏசிக்கு பதில் ஏசி இல்லைங்களா, அதை அப்படியே ஏசியை அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஏசி இன்ட்டு 0.5317, அப்போ ஏசி இன்ட்டு 0.5317 ஈக்குவல் டு 60. அப்போ ஏசி ஈக்குவல் டு 60 பை இந்த 0.5317 இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே போட்டுடுறோம். அப்போ ஏசி ஈக்குவல் டு எவ்வளோ வரும், டிவைட் பண்ணி வந்ததுன்னா 112.85 மீட்டர் அப்படின்னு வருது. இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ். அப்போ ஏபியிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், இப்போ கண்டுபிடிச்சது ஏசி வண்டி தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இந்த ஏசியிலேருந்து ஏபிக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ 60 இல்லையா. அப்போது அந்த ஏசியை நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் என்னது, இந்த ஏபியோட டிஸ்டன்ஸ். அந்த ஏசியிலேருந்து இந்த சிபி அது எவ்வளோ 60 நம்ம முதல்ல கண்டுபிடிச்சது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஏக்கும் சிக்கும் டோட்டலாக கண்டுபிடிச்சிட்டு அதில் இருந்து இவ்வளவும் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து நம்ம முதல்ல கண்டுபிடிச்ச அந்த 60% இருக்குது இல்லைங்களா, அதை லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி. அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி, ஏசி ஈக்குவல் டு 112.85 மைனஸ் பிசி எவ்வளவு 60, லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிது 52.85.
அப்போ ஏபி ஈக்குவல் டு 52.85 மீட்டர் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ் அப்படின்ட்டு நம்ம கன்க்ளூஷன் வந்துடும். புரியுது இல்லைங்களா? புரியலன்னா ஒரு தடவைக்கு வீடியோவை இன்னொரு வாட்டி போட்டு பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரிய ஆரம்பிக்கும்.